சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சக்தியோட அண்ணன் சேரன் பார்த்தீங்கன்னா சக்திக்கு எப்படியாவது அவங்க ஃப்ரெண்டு தீபனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. சக்தியோட வாழ்க்கையை சரி பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. இதனால சக்தி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் சக்தி வந்து எனக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லை, திரும்ப திரும்ப என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து சக்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிற நிலைமைக்கு இருந்துச்சு. வேணும்னே சக்திக்கு பிடிக்காதவங்க அவங்க மேலே காரை மோதி வந்து ஆக்சிடென்ட் பண்ண தெரிஞ்சாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியே வேலு வந்து சக்தியை இழுத்து எப்படியோ காப்பாற்றிடுவாங்க. அதில் வேலுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. சக்தியும் கொஞ்சம் நேரம் வந்து வேலு கூட இருந்து பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலு கூட எப்போதுமே ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அவங்கள காப்பாற்றிருக்கீங்க, அவங்க கோட்டஸுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து திட்டுவாங்க. தேங்க்ஸ் எதிர்பார்த்து நான் எதையும் பண்ணலன்னு சொல்லிட்டு வேலுவும் சொல்லுவார். ஸோ என்னதான் அவங்க அண்ணன் பிளான் பண்ணி சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சாலும் கண்டிப்பாக சக்தியை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் நடந்தாலுமே வேலுவும் அதை நடக்க விட மாட்டார். சக்திக்கு எவ்வளோ தான் வேலு மேலே கோவம் இருந்தாலும் வேலு வந்து சக்தி மனசில் தான் இருக்காங்க. அது நான் யாருனாலுமே மாற்ற முடியாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அபிதான் தன்னோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் எப்போ வேலுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.